என்ன பாட்டி, கடற்கரைக்கு ஜாலியா வாக்கிங் பண்ண வந்திருக்க போல இருக்கு. வாக்கிங் பண்ணிட்டியா இல்லையா? வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டேன். வாக்கிங் பண்ணதுல நல்லா கபகபன்னு பசி எடுக்குது. கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனால் என்னால் நிறைய சாப்பாடு சாப்பிட முடியாது. வேணும்னா நீ நானும் கொஞ்சம் சாப்பாடு சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாமா? நீ பாதி காசு, நான் பாதி காசு, ஓகேவா? டபுள் ஓகே பாட்டி. நானும் அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு வந்தேன். எனக்கும் இப்போ பசி ரொம்ப ஜோராக எடுக்குது. 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம் பாட்டி. அண்ணே, இந்த குளிருக்கு இதமா சூடா உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? என் கடையில் எக் ரைஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வரவங்க எல்லாம் எக் ரைஸ் தான் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் எக் ரைஸே கொடுத்துட்டுமா? பாட்டி, இங்கே எக் ரைஸ் தான் ரொம்ப ஃபேமஸா. நம்ம வேணா ஒரு எக் ரைஸ் வாங்கி 2 பேரும் 1/2 பண்ணி சாப்பிட்டுக்கலாமா? எக் ரைஸ் ஓகே, 1/2வும் ஓகே. ஆனால் சாப்பிட்டுட்டு நீ ஓடக்கூடாது. ஒழுங்கா பாதி காசு கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா? கிளவி, என்ன திருப்பி திருப்பி ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க? நீ முதல்லையும் இதானே சொன்னேன். சரின்னு தானே 2 பேரும் சாப்பிட வந்தோம். மறுபடியும் அதே திருப்பி சொல்கிற. நீ வா பாட்டுக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக ஓடி போயிட்டா அப்புறம் நான் தானே மாட்டிக்குவேன். அதை நினச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடா. ஆமாம், வா பூர்வீக சொத்து அப்படியே பிடுங்கிட்டு ஓடிடுவேன் பாரு. 150 ரூபா எக் ரைஸ்க்கே நீ என்னை நம்ப மாட்டேங்கிற. என்கிட்டையும் காசு கம்மியாக தான் இருக்கு. இல்லைன்னா நான் உன் கூட கூட்டு சேர்ந்து சாப்பிடவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கோ. முட்டைக்கண்ணா, என்னைய பேந்த முழிச்சிட்டு இருக்க? சீக்கிரமா போய் சூட ஒரு முட்டை ரைஸ் போட்டு 1/2 பண்ணி எடுத்துட்டு வாயா. தம்பி, என் கடையில் சிங்கப்பூர் எக் ரைஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப என் கடையில் வந்து சாப்பிடுவீங்க. தொடன்னு பேசாம சீக்கிரமா போய் எக் ரைஸ் எடுத்துட்டு வாயா. நீ பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே பசி எல்லாம் பறந்து போயிடு போல இருக்க. என்ன பார்க்குறீங்க? உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஸ்பெஷல் ஐட்டமாக கொடுத்துருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. திரும்ப திரும்ப என் கடைக்கே வருவீங்க. முட்டைக்கண்ணா, வா கடையில் இருக்கிற ஐட்டம் எல்லாம் சூப்பராக நல்லா டேஸ்டாகவே இருக்கியா? இவ்வளோதான் ஸ்பெஷல் ஐட்டமா இல்லை இன்னும் ஏதாவது வச்சிருக்கியா? தம்பி, என் கடையில் இருக்கிற எல்லா ஐட்டமும் ரொம்ப ஸ்பெஷல் தான் தம்பியே. வெளியூரில் இருந்தும் என் கடைக்கு ஆளுங்க வந்து சாப்பிட்றாங்கன்னா பார்த்துக்கோ என் ஃபுட்டு எவ்வளோ ஃபேமஸ்ன்னு. ஏன்னா பெரிய ஃபேமஸ்ஸு. மற்ற கடையில் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த டேஸ்ட் இருக்கு. நீ தான் என்னமோ ஸ்பெஷல் ஃபுட்டு அது இதுன்னு பீச்சிக்கிற. எனக்கு என்னமோ அது மாதிரி ஒன்றுமே இதில் தெரியல. அண்ணா, எனக்கு ஒரு எக் ரைஸு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்கண்ணா. பயங்கரமாக பசிக்குது. இதோ உடனே எடுத்துட்டு வரேன். நீங்கள் போய் உக்காருங்க தம்பி. என்னண்ணா, நான் எக் ரைஸ் கேட்டா நீங்கள் இதெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. நான் இதெல்லாம் ஆர்டரே பண்ணலையே. நாங்களும் எக் ரைஸ் தான் ஆர்டர் கொடுத்தோம். இந்த முட்டைக்கண்ணை இதெல்லாம் ஃபேமஸ்ன்னு கொண்டு வந்து வச்சிட்டான். ஆனால் நான் எக் ரைஸ்க்கு உண்டான காசு மட்டும்தான் கொடுப்பேன். இப்போவே சொல்லிவிட்டேன். நல்லா பொறுமையாக வேணுங்கிற அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. மற்ற கடையை காட்டிலும் என் கடையில் ஃபுட்டு எல்லாம் ரொம்ப கம்மி விலை தான். கருவாயா, என்கிட்ட வெறும் 100 ரூபாய் தாண்டா இருந்துச்சு. எக் ரைஸ் 150 ரூபான்னு சொன்ன உடனே தான் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு உக்காந்தேன். இந்த முட்டைக்கண்ணை என்னென்னமோ வச்சு தொலைச்சிட்டான். இதை பார்த்தா பில்லு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தோணுது. அப்புறம் என்கிட்ட அந்த 100 ரூபாயும் இல்லைடா, எங்கேயோ கீழே விழுந்துடுச்சு. இன்னைக்கு நீயே பில்லு கட்டிடுறா கருவாயா. நான் உனக்கு நாளைக்கு அந்த 75 ரூபாய் கொடுத்துட்றேன். கிளவி, சும்மா போயிட்டு இருந்தவன 1/2 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நைஸாக என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓடி பார்க்க பார்க்குறியா? நான் கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன்னு 3 பிளேட்டு முங்குன்னு சாப்பிட்டுட்டு
இப்போ நைஸா ஓடி போனா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஒழுங்கா பாதி பில்லு கொடுத்துட்டு போ கிளவி. கருவையா, நான் வெறும் எக் ரைஸ் மட்டும்தானே ஆர்டர் பண்ணேன். அவன் இஷ்டத்துக்கு அவன் ஏதாவது கொண்டு வந்து வச்சிட்டா அதுக்கெல்லாம் என்னால் பில்லு கட்ட முடியாது. நீ என்னமா பண்ணிக்கோ. நான் வெறும் 75 ரூபா மட்டும்தான் கொடுப்பேன். அதுவும் நாளைக்கு தான். நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். நீ என்னமோ பண்ணு. சும்மா போகிட்டு இருந்தவனை கொண்டு வந்து நைஸாக மாட்டி விட்டுட்டு இப்போ நீ ஓடி போக பார்க்குறியா? கிளவி நில்லு. சும்மா போயிட்டு இருந்தவனை 2 பேரும் 1/2 வாங்கி சாப்பிட்லான்னு இந்த கிளவி என்னம்மா ஏமாத்திட்டு ஓடி போகுது. இப்போ பில்லை யாரு கொடுக்கறது? தம்பி, எங்க இந்த கடைக்காரரையே காணோம். நான் எக் ரைஸ் கேட்டா இவர் இஷ்டத்துக்கு இவர் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாரு. இப்போ பில்லை யாரு கட்டுறது? அட, இந்த மறதி மாடசாமி கிட்ட எப்படியாவது பேசி நம்ம பில்லையும் இவன் தலையில கட்டிடணும். அண்ணே, என்ன சௌக்கியமா இருக்கீங்களா? உங்களை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு. இந்த பாருங்கண்ணே, உங்க பில்லையும் நான் தான் கட்டுவேன். ஆமா, இப்பவே சொல்லிவிட்டேன். இந்த முட்டைக்கண்ண ஃப்ராடு பையில பாத்தீங்களாண்ணே? நாம எக் ரைஸ் கேட்டா இவன் இஷ்டத்துக்கு என்ன நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இவன் இஷ்டத்துக்கு இவன் பில் போடுவான். உங்களை மாதிரி நல்லவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃப்ராடு பையன் கடையில் சாப்பிடவே கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்கோ இல்லையோ பாவம், உங்கள் பில்லையும் சேர்த்து நானே கட்டிடுறேனே. இல்லை தம்பி, வான் பில்லை நீ கட்டு, என் பில்லை நான் கட்டுறேன். நான் சாப்பிட்டதுக்கு நீ எதுக்காக பில்லு கட்டுற? இதை பாருங்கண்ணே, ஒன்று நான் சாப்பிட்டதுக்கு நீங்கள் பில்லு கட்டணும், இல்லை நீங்கள் சாப்பிட்டதுக்கு நான் பில்லு கட்டணும். சரி, என் பில்லையும் நீங்களே கட்டிடுங்கண்ணே. அட, வான் பில்லை நான் கட்டணுமா? வான் பில்லை நான் எதுக்காக கட்டணும்? வான் பில்லை நீ கட்டு, என் பில்லை நான் கட்டுறேன். தம்பி, இங்க ஒரு பாட்டி உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சே, அது எங்க போயிடுச்சா? சரி, பரவாயில்ல. நீங்க 2 பேரும் 1/2 வாங்கி சாப்பிட்றதுக்கு தானே வந்தீங்க. அவங்க பில்லையும் சேர்த்து நீயே கட்டிடு தம்பி. சாரே, உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் வேணுமா இல்லை பில்லை போட்டுட்டா? இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு நல்ல மனசு. என் பில்லை இவன் கட்டுறேன்னு சொன்னான். இப்போ இவன் பில்லை நான் கட்ட போறேன். இவன் சாப்பிட்டதுக்கு பில்லு கொடு, நானே கட்டிட்டு போறேன். தம்பி, அந்த ஆளுக்கு மறதி நோயின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எவ்வளவு சாமர்த்தியமா அந்த ஆளு தலைமையில நீ சாப்பிட்ட பில்லையும் கட்டியிருப்ப. ஒழுங்கா நீ சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுத்துட்டு போ, இல்லை நான் உன்னை போகவே விட மாட்டேன். ஏயா, எக் ரைஸ் கேட்ட எங்க தலை மேல உன் கடையில் இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டத்தெல்லாம் வச்சு சாப்பிட சொல்லிட்டு நீ பில்லை போடுவ, அதை நம்ம கட்டிட்டு போகணுமா? நீ தான் என் ஃப்ராடு பையன், நாம எல்லாம் இல்லை. நீ கொடுத்த ஃபுட்டுக்கு காசு வந்துடுச்சுல்ல, அதை யாரு கொடுத்தா உனக்கு என்னய்யா? காசு தான் வாங்கிட்டில்ல, கம்முன்னு போய் வேலையை பாரு. தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தம்பி, என்ன இங்க பிரச்சனை? ஏன் நீ இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? சாப்பாடு உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இந்த ஆளு பொம்பளை பிள்ளைங்க வந்தா பாதி ரேட்டுக்கு விற்கிறான். ஏன்டா இது மாதிரி பண்ற? எல்லாருக்கும் ஒரே ரேட்டு கொடுன்னு சொன்னா என்கிட்ட இந்த ஆளு சண்டைக்கு வரான். என்னன்னு நீயே கொஞ்சம் கேளுக்கா. தம்பி, என்னடா பிளேட்டையே மாத்தி போடுற? இந்த பாருமா, நான் எல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல. ராகினி, மோகினி, சிவானி 3 பேர்த்தையும் நைட்டு தனியா வந்து பார்க்க சொன்னா என்ன விஷயம்னு நீயே கேடுக்கா. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். பாருமா, எனக்கு இந்த ராகினி, மோகினி, சிவானின்னு யாரையுமே தெரியாது. அந்த பையன் வேணும்னு நம்ம 2 பேருக்கும் சண்டை முட்டி விட்டுட்டு போறான். நான் யாருக்கும் பாதி காசுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கலம்மா. ஓஹோ, அப்படியா? நீ சொன்னா நான் நம்பணுமா? சரி, உனக்கு அவங்கள யாரையும் தெரியலன்னா எப்படி அந்த 3 பொண்ணுங்க பேரையும் கரெக்டா சொல்ற? அது முதல்ல எனக்கு சொல்லியா? அது அவன் சொன்ன பேரை நான் அப்படியே திருப்பி சொன்னேன், அவ்வளோதாம்மா. சொன்னா நம்புமா. நீ என்ன கடை பக்கம் வராத, வீட்டில் ரெஸ்ட் எடுன்னு சொன்னப்பவே எனக்கு டவுட் வந்துச்சு. அது இப்போ சரியாயிடுச்சு.
அந்த பையனை போனா போகட்டுன்னு விட்டுருந்தா எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இப்போ நம்ம 2 பேர் மத்தியிலயும் சண்டை முட்டி விட்டுட்டு போயிட்டான். இப்போ இவளை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல.